இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம எஸ்ஸப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அருளும் சமாதானமும் செழிப்பும் நம் வாழ்க்கையை மென்மையாக்கப் போகின்றது. நம் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். இவ்வுலகில் இக்கட்டில் மத்தியிலும் அவர் உங்களுக்கு தமது சமாதானத்தை அருள செய்து உங்களை பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. சமாதானம் இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா சொல்லுவீங்க, சமாதானமா? இதெல்லாம் இல்லை பிரதர், வீட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள், ஒற்றுமை கிடையாது, சமாதானங்கள் எதுவுமே கிடையாது, இப்போ பாரு சண்டை 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 தான், என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களோ. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உனக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றேன் என்று திருப்பாடல் 122:7 எடுத்து வச்சு பாருங்களேன். உன் அலங்காரத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இன்றைக்கி நம்ம வெளியில் பார்க்குறதுக்கு நம்ம தோற்றங்கள் அழகாக இருக்குல்ல, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் ஒரு மாதிரி இருக்குது. உள்ளத்தின் அழகு நல்லா இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் வெளியே பார்க்கும்போது ஐயோ அழகாக இருக்காங்க, செம்மையாக இருக்காங்க, சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று நம்ம பண்ணிகிட்ருக்கோம்ல, போலித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், நடிச்சிட்ருக்கோம். அம்மாவா இல்லையா? இன்றைக்கி உண்மையாக இருக்கிறவங்க நான் எத்தனை பேர்னு சொல்ல முடியும்? குறைவு தான். எனக்கு இவங்க உண்மையாக கடைசி வரைக்கும் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் கூட ட்ராவல் பண்ணுவாங்கன்னு சொல்லணும் அப்படின்னா இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி மாறுன்றது தெரியாதுங்க. மனிதர்கள் எப்போ மாறுவாங்க, எப்போ நல்லவங்களாக இருப்பாங்க, எப்போ கெட்டவங்களாக மாறுவாங்கன்னு தெரியவே தெரியாது. ஸோ பழகும்போது நல்லாயிருக்கும், பழகின பிறகு இவங்களுடைய குணங்கள் இதுதானா அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க டைம் எடுக்கும். ஆனால் டைம் எடுத்ததுக்கப்புறம் இவங்க இப்படி தான் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீண்டும் ஒன்றிணைந்து பேச முடியுமா? இல்லை. இன்றைய நாளில் உங்கள் இல்லத்திலும் குடும்பத்திலும் சமாதானத்தை அருள்வதாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். இனி நம்ம குடும்பத்தில் சமாதானம் வேணும், சந்தோஷம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும்னு சொல்லி நம்ம ஏசப்பா கிட்டே கேட்குறோம். அவர் நிச்சயமாக கொடுக்க போகின்றார். இதெல்லாம் நம்ம வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகள் நடக்கும்போது ஒருத்தர் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீம்புக்குன்னு பேசக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஆகுது. நாள் பட அதிகமாகிட்டே இருக்குது. நிம்மதியான தூக்கங்கள் கிடையாது. சாப்பிட்டு பல நாள் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர்லாம். சரி, சாப்பிட்றதே இல்லை பிரதர், சாப்பிட்டாலும் நிம்மதி இல்லை வீட்டில், எதுக்கு நான் சாப்பிட்ணும், எதுக்கு நான் வாழணும், தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசை நொந்து நூலாகிட்டாங்க ஒரு சில பேர்லாம். ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கிற விஷயம் இதுதான். ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்குது, ஆண்டவரே ஏன்பா இப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்க போகின்றார். நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களுக்கு கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலக்கரம் எங்களை ரட்சிக்கும். திருப்பாடல் 138:7 கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடு. நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நாடுவீர், உமது வலக்கரம் எங்களை ரட்சிக்கும். பார்த்தீங்களா? இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை பாடு. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சண்டை சச்சரவுகள் வந்தாலும் சரி, நீங்கள் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்கின்ற வேலையில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்த போகின்றார். இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்கே பார்த்தாலும் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம கடந்து வந்திருப்போம்ல. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஓகே இதுதான்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்கணுமே தவிர அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சலிப்புத்தன்மையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழவே கூடாதுங்க. இது தாண்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே இப்படி தான் இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம கடந்து போனோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் ஏன் விட்டு கொடுத்து போகணும், என்னெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, என்னெல்லாம் வீம்புக்குன்னா நான் இதான் பண்ணியே தீர்வுன்னு சொல்லி ஒரு பிடிவாத குணத்தோடு நிறைய பேர் இருப்பீங்களா? அதெல்லாம் வேணாங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, ஜெபியுங்கள் தினந்தோறும். ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, ஏன் இப்படி பிரச்சனை நடந்துட்டுருக்கு, ஏன் ஒற்றுமை எல்லாமே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்ம குடும்பங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் இருக்கும். ஒற்றுமையை கொடுக்க போகின்றார், மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாக நான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம தைரியப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிக
அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் வீட்டிலும் குடும்பத்திலும் சமாதானத்தை கொடுத்து பாதுகாப்பதற்காக கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஏசப்பா. நீர் உம்மை தேடுகின்றவர்களுக்கு பலத்த கேடயமாக இருப்பீர் என்று உமது சமாதானம் பரிபூரணமானது, எல்லா புத்திக்கும் மேலானதாக இருக்கின்றதப்பா. எங்களுக்கு அன்பானவர்களின் பாதுகாப்பு குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ராஜா. அவர்களை பாதுகாக்க நாங்கள் முயற்சிக்கின்றோம் தகப்பனே. ஆனாலும் நீர் அருளுகின்ற பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீர் உற்சாகத்தோடு எங்களை பாதுகாத்துக் கொள்வீர் என்று நம்புகிற ஆண்டவரே. நாங்கள் போகும்போதும் சரி, தூங்கும் போதும் சரி, உறங்கும் போதும் சரி, எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து எங்களை விசுவசித்து எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் உம்முடைய அன்பின் பராமரிப்புக்குள் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவராக இருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் எல்லா தீங்குக்கும் இழப்புக்கும் ஆபத்துக்கும் விலக்கி காத்து உமது சமாதானத்தை தருவதாக நீர் வாக்கு பண்ணியிருப்பதால் களி கூர்ந்து மகிழ்ச்சி அடைகின்றனர். இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது ஆணிக்கொண்ட கரத்தினால் தொடர்ந்து நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே ஏசப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். ஏன் இப்படி இருக்கேன் என் வாழ்க்கைன்னு சொல்லி போலமாம இதுதான் நான் சொல்லி நம்ம கிட்ட இருக்க ஒரு சில விஷயங்களை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நோக்கி நல்ல ஒரு பாதை நோக்கி போக வேண்டும் என்று எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனையை கொடுங்கப்பா. தப்பான விஷயங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமான கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. இந்த வெயிலின் தாக்கம் குறைஞ்சனால ஒரு மழை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலை பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.